அனைவருக்கும் வணக்கம். நாம் பொதுவாகவே நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, பழக்க வழக்கத்தை மாற்றுவதாக இல்லை. ஏனென்றால் பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது நம்முடைய கடமை. நமக்கு ஆசீர்வாதம் தருவது அவருடைய கடமை. அது வேறு விஷயம், அவருடைய விருப்பம். அது நாம் நல்லவர்களாக இருந்தால் நமக்கு நல்ல முறையான ஆசீர்வாதம் கிடைக்கும். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியா, கிருதவர்மா ஆகியோரிடம் யுதிஷ்டர் போய் பணிவாக நமஸ்காரம் பண்ணி வெற்றி ஆசீர்வாதம் கேட்கிறார். வெற்றி உனக்கு கிடைக்கும் யுதிஷ்டரா அப்படின்னு அவங்களும் ஆசீர்வாதம் கொடுத்துட்றாங்க. துரியோதனன் அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கவே இல்லை. பெரியோரின் ஆசியில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் காலில் போய் எல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த்னு சொல்லுவாங்க அவரை. அவர் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் முக்காலம் உணர்ந்த தீர்க்கதரிசியா, ஞானியா, இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா போல நிறைய வாரி வழங்கிய வள்ளலா, காமராஜரை போல பெரிய அணைகளை கட்டி மக்களுடைய வறட்சியை தீர்த்தவரா? யார் அவர்? ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். அவருடைய காலில் போய் கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் போய் விழுகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்திருக்கீங்களா? உங்கள் பெற்றோரை மதிக்க தவறிய நீங்கள் மூன்றாம் தரமான ஒரு ஆள் காலிலே போய் விழுவது கேவலமாக இல்லையா? இளைஞர்களே, காலில் விழுக வேண்டாம்னு நம்ம சொல்லவே இல்லை. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு தகுதியான ஆளாக இருந்தால் நியாயம். இவர் எந்த வகையிலேயே தகுதி? ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக காலில் விழுந்துருவீங்களா? அதுவும் இளைஞர்கள், படித்தவர்கள். உங்கள் புத்தி மாற வேண்டும். கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.